எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை. சின்ன சூடுதான். எது சின்னது? கையெல்லாம் இப்படி இருக்கு. இரு, நீ பேசாம இரு. எனக்கு ஒண்ணுனா இப்படி பதறீங்களே அத்தை. ஆனா உங்க மகன் என்ன வெறுக்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை போதும் அத்தை. நீ பத்திரமா இரு. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. கைய காட்டு. என்னாச்சுமா? கிச்சன்ல வேலை செய்யும் போது கைய சுட்டுக்கிட்டாப்பா. நீ சாப்பிட்டியா இல்லையா? என்னம்மா நீ இன்னும் சாப்பிடலையா? இவ்ளோ நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? வருண், வெண்ணில கைய புடி. புடிப்பா, புடி. இந்தா, இந்த மருந்த போட்டு விடு. நான் அதை வந்துடுறேன். என்ன புது டிராமா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? இப்படி பண்ணிதானே இந்த வீட்டுக்குள்ள வந்த. இன்னும் எதை அடைய இப்படி டிராமா பண்ற? வருண், மருந்து தடவிட்டியாப்பா? வன்மதி, இங்க பாரு. வருண் அவன் ஒய்ஃபுக்கு ஊட்டி விடுறான். பார்க்கவே நல்லா இருக்குல்ல? எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. நான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க பாக்குறேன். இவர என்னடானா சேர்த்து வச்சு அழகு பாக்குறாரு. விட்டா என் கையாலே சுத்தி கூட வச்சிருவாரு போல இருக்கே. சரி சரி, நாளைக்கு நீங்க மறு வீட்டுக்கு போகணும். சாப்பிட்டு சீக்கிரமா தூங்குங்க. சரிங்க சித்தி. வருண், வெண்ணிலாவை பாத்துக்க. இந்த சாரா போனே எடுக்க மாட்டேங்கிறா. எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல. அப்படியே விட்டா சரி வராது. வருண், சித்தி சொன்னதை கேட்டல்ல? வெண்ணிலாவை பத்திரமா பார்த்துக்கணும். என்ன? என்னடா புரிஞ்சிச்சா? இவ்வளவுதான்டா வாழ்க்கை. அவனை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வச்சு அவனோட 500 கோடி ரூபாய் சொத்தடைய என்னென்ன பிளான் பண்ணும்? சொதப்பட்டியடி. மாம், அவனுக்கு என் மேல சிம்பத்தி வரணும்னு தான் நான் அவனுக்காக சூசைட் பண்ற அளவுக்கு டிராமா பண்ணிருக்கேன். ஆனா அவன் என்ன இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாம போச்சுமா. இடியட் இடியட். அவன் தான் அம்மாவுக்கு பயந்தவனா இருக்கான். அவன் கிட்ட போய் சிம்பத்தி கிரியேட் பண்ணா எப்படி அவன் நம்ம வழிக்கு வருவான்? அதுக்காக தான் நீ அவனும் ஒன்னா இருக்கிற மாதிரி செட் பண்ணி அந்த அண்ணாமலை பார்க்கும்போது நான் நல்லவ மாதிரி நடிச்சேன். இப்ப எல்லாம் வீணா போச்சு. அதுக்காக அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவனுக்கு கல்யாணமே ஆகிருந்தாலும் சரி, அவனோட அந்த 500 கோடி சொத்தை அடையாம நான் விடவே மாட்டேன். அந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் உன்னால அது முடியாது. முடியுமா? நான் பண்ணி காட்டுறேன். சாரா, ஒரு நிமிஷம். அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா அந்த சொத்தும் கிடைக்காம போயிடும். அப்புறம் அண்ணாமலை, வீட்டுக்கு ஒரே நேரத்துல 2 மருமகளுக்கு வந்துட்டாங்க. உன்னோட பொறுப்பு இப்ப குறைஞ்சிருச்சுல்ல? இனிதாங்க பொறுப்பே அதிகமா இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்ப வருணுக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்ட. கௌதமுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையால கல்யாணம் நடந்தாலும் வான்மதியே மனைவியா வந்துட்டா.
அப்புறம் என்ன? அதுல தாங்க பிரச்சனையே. வெண்ணிலாவும் வான்மதியும் அக்கா தங்கச்சியாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு நம்ம குடும்பத்தோட ஒற்றுமைய புரிய வச்சு நம்ம பிசினஸ அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நமக்கு அப்புறம் இந்த வீட்டையும் கடையையும் அவங்க தானே நிர்வாகம் பண்ணணும். இது பெரிய பொறுப்பு இல்லையா? ஆமா நம்மள நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் அப்படி தோணுது. வெண்ணிலா பெருசா எதுக்குமே ஆசைப்பட மாட்டா. நம்ம குடும்பத்தையும் கடையையும் பாத்துக்கு வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா வான்மதி தான். வான்மதியும் போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாமா, நீ கவலைப்படாத. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போகவே மாட்டேன். ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? உன்னை வச்சு நான் வேற பிளான் வச்சிருக்கேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நான் ஐயோ, இவரா? வான்மதி எங்க போனா? இங்க தானே இருந்தா. ஏய் சாரா, ஏய் நீங்க என்ன பண்ற? அந்த அண்ணாமலை அருணை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்க பையன் கிட்ட வந்து நான் ஏய் 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 சாரா, ஏய் எதுக்கு உங்க பொண்ணு இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்தா? சாரா உங்க வீட்டுக்கு வந்தாளா? ஏங்க சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு தெரியாம அவங்க வந்திருக்கவே மாட்டா. அதான் முகத்திலே தெரியுது. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து குடிச்சிருக்கீங்கன்னு. தேவையில்லாம பேசாத. இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இந்த பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா இனிமே உங்க பொண்ணு எங்க வீட்டு பக்கம் வரக்கூடாது. மீறி வந்தாங்க அவ்வளவுதான். இப்ப என் பொண்ணுங்க சாரா, உள்ள வா. ஒரு நிமிஷம். ஏய், இதுக்கு முன்னாடி வேணா உங்க பொண்ணும் வருணும் காதலிச்சிருக்கலாம். ஆனா இப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சாராவை விட ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு மனைவியா கிடைச்சிருக்கான். இதுக்கு மேலையும் அவன் லைஃப்ல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நீ உள்ள வா.